2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கை தேர்தல் அறிக்கை 177 நிறைவேற்ற வேண்டும். இருள் சூழ்ந்த அரசாணை, அர்த்தமற்ற அரசாணை, மற்றொரு நியமன தேர்வு. 1வது படித்தவனுக்கு எத்தனைக்கு 9 தேர்வா? ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு படித்தவங்களுக்கு மீண்டும் நியமன தேர்வு. அந்த 149 அரசாணையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஆனா அதை ரத்து செய்யாம 4.5 ஆண்டுகள் கலந்து விட்டது. உங்கள் தொகுதி செயலி ஸ்டாலின்ல கூட 100 நாள்ல தேர்வு ஊழலுக்கு வழிவகுக்கும். இந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது மாண்புமிகு தளபதியார் அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்து தேர்தல் அறிக்கை 177 நிறைவேற்ற செய்து எங்களுக்காக பக்கபலமாக இருந்தார். ஆனா ஆட்சி கடந்துவிட்ட 4.5 ஆண்டுகள்ல இன்னும் எந்த ஒரு விடியலும் எட்டப்படவில்லை. உங்கள் தொகுதி செயலில் கூட நாங்கள் பதிவு பண்ணோம். கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று இந்த விடியல் ஆட்சி பிறந்த பிறகும் 90 போராட்டங்கள் எடுத்த பிறகும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாமல் இருக்கிறது. பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்து இந்த இன்னொரு தேர்வு வேண்டாம், ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற இன்னொரு தேர்வு தகுதி அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழக முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லிட்டு அவரே ஆட்சியிலே இந்த ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த தேர்வை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பது வேதனையுடைய உச்சம். இதை தாண்டி நாங்கள்